ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிச்சன் ஏஞ்சல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கன் ஆளுங்க கிளிக் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தீபாவளி ஸ்பெஷல் ஒரு சோமாஸ் அப்படி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கப்பலும் மைதா மாவு எடுத்துருக்கேன். ஒரு 200 கிராம் மைதா மாவு, 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு ரவை எடுத்துருக்கேன். ரவை சேர்த்துனா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யில் டால்டா கூட சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்து மாவு நல்லா சாஃப்டாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் மாவு நல்லா புளிக்கணும். அப்போ தான் சோமாசாக்கு நல்லா மாவு நல்லா கிரிப்சியாக மொறுமொறுன்னு அந்த அப்பளம் செய்யும் போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா கெட்டியாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இதுமாரி நம்ம அடித்து பிசைஞ்சோன்னா மாவு நல்லா புளிச்சு வரும். ஒரு மூடி வச்சு ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு நல்லா இதுமாரி புளிச்சிருக்கணும். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மேலே நெய்யில் ஆயில் தடவிங்க. இப்போ மாவு நம்ம இந்தளவு கையால் எப்போ அடித்து பிசையும் போது நல்லா அப்பளம் தைக்கிறதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வீட்டில் இந்த மிளகு ஜீரகம்லாம் இடிக்கி வச்சோம்னா அந்த இடிக்கி வச்சு நல்லா கொத்தினோன்னா நல்லா மாவு நல்லா சாஃப்டாக அந்த மாதிரி புஃப்ஸ்ன்னு வரும். பார்த்திங்கன்னா இதுமாரி இடிக்கி வச்சு நல்லா இடிங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள். சோமாசா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு அரை மணி நேரமாக இந்த இடிக்கி வச்சு நம்ம இதுமாரி இடித்தோன்னா மாவு நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். பாருங்கள் எந்த அளவு நல்லா உப்பி வருது பாருங்கள். மாவு புளிச்சு 2 மணிலேருந்து 3 மணி நேரம் புளிச்சு வைக்கிறதுக்கப்புறம் இந்தமாரி நம்ம இடிக்கி வச்சு நல்லா இடிக்கணும். பார்த்திங்கன்னா இப்போ சோமாசா மாவு இதுமாதிரி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு உள்ளே வைக்க கூட பூரணம் எடுத்து நம்ம ரெடி பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா அதுக்கு எள்ளு, 3 ஏலக்காய், ஜீனி, ஒரு முடி துருவன தேங்காய், பொட்டுக்கல்ல இதெல்லாம் எடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா எல்லாமே 200 கிராம்கள் எடுத்திருக்கேன். எள்ளை நல்லா இப்போ கடையில் லைட்டாக வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர வரைக்கும் எல்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து பொட்டுக்கல் எடுத்துருக்கேன். பொட்டுக்கல்லையும் நல்லா லைட்டாக ஒரு சூடு வர வரைக்கும் பொட்டுக்கல்லையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா அடுத்து துருவன தேங்காய், தேங்காயோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் தேங்காய் நம்ம சுருளாக வதக்கிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தேங்காய் நல்லா சுருளாக வதக்கி எடுத்துக்கணும். தேங்காய் நல்லா இதுமாரி வெள்ளையாக திருவி எடுத்துங்க. அந்த கருப்பாக இருக்க மாதிரி அடியில் வரைக்கும் திருவக்கூடாது. இதுமாரி ஒரு தேங்காய் எடுத்துருக்கேன். நல்லா நைஸாக திருவி எடுத்துருக்கேன். இப்போ தேங்காய் நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள் நல்லா அதோட ஈரப்பதெல்லாம் போயிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் ஜீனி 200 கிராம் அளவு ஜீனி, 3 ஏலக்காய் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுமாரி அரைச்சிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது பொட்டுக்கல்லை, அதையும் நல்லா பட்டு போல் அரைச்சிட்டு பொட்டுக்கல்லையே கொஞ்சம் நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஏன்னா பொட்டுக்கல்ல கொஞ்சம் கட்டிலாம் இருக்கும், அதனால நம்ம அதை அரைச்சிட்டு சுத்தமாக நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சலாடை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இதுமாரி இப்போ பொட்டுக்கல்லை நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. இது பாருங்கள் இதில் அடியில் எவ்வளோ தூள் இருக்குது. இது நம்ம வேறு ஏதாவது சட்னிலாம் அரைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக எள்ளு சேர்த்துக்கலாம். எல்லையும் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து கடைசியில் துருவன தேங்காவை வதக்கி வச்சுருந்தோம். அந்த தேங்காய் சேர்த்து தேங்காவையும் நல்லா ஒட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வைக்கக்கூடிய பூரணமும் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேணால் இன்னும் கொஞ்சம் கூட இனிப்பு சேர்த்துக்கலாம், ஜீனி வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இதுமாரி குட்டி குட்டியாக மாவு எடுத்துக்கலாம். 200 கிராம் அளவு மைதா மாவு எடுத்ததுக்கு ஒரு 20லேருந்து 30 சோமாஸ் ஆகும். இது நல்லா இதேமாதிரி தின்னாக தேய்ச்சி எடுத்துகிட்டு பூரணம் வச்சு மூடிடலாம். நல்லா ஓரங்கள் நல்லா ஒட்டி விட்டுக்கலாம். உங்கள்கிட்ட அச்சு இருந்தால் கூட அச்சில் செய்யலாம். நாங்கள் கையாலே செஞ்சுட்டோம். இப்போ ஓரத்தில் நல்லா கையால் இதேமாரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லைனா வச்சு பூரணம் வெளியில் வந்துடும். பார்த்திங்கன்னா இப்போ சோமாஸ் ஆச்சால் கொஞ்சம் ஓரங்களில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ இதேமாரி எல்லா சோமாஸையும் செஞ்சு எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா இப்போ சோமாஸெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை ஆயிலில் பொரிச்சு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 30 சோமாஸா வந்துச்சு. இப்போ ஆயில் ஹீட் ஆனோன்னே இப்போ அதை லைட்டாக ஒன்று போட்டு எடுத்துக்கலாம்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் கோல்டன் கலர் ஆனது வரைக்கும் நம்ம எடுத்துடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு சோமாஸை எடுத்துடலாம். மீதி இருக்க சோமாஸையும் இதுமாரி 1 இல்லை 2 போட்டு எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா மேலே அதுமாரி எண்ணெயை நம்ம தள்ளிவிட்டோன்னா நல்லா உப்பி வரும், நல்லா கிரிப்சியாகவும் இருக்கும். நம்ம மாவு நல்லா புளிக்க வச்சு செஞ்சோன்னா தான் சோமாஸா நல்லா மொறுமொறுன்னு கிரிப்சியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ சோமாஸா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நல்லா உப்பி வருது பாருங்கள். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. மொறு சோமாஸா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.